உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 18 இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்திலே தனிமையாய் குடும்பமாய் நம்பிக்கையோடு உங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருடைய சமூகத்திலே வைத்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை, நீங்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டு இருக்கிறதான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதாகமத்தில் இயேசுவானவரை தேடி ஓடி வந்து ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அந்த நிமிடத்திலே அவளுடைய வியாதி நீங்கினது. அவளுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அது மாத்திரமல்ல, இயேசு அவ்வழியாய் கடந்து போகிறார் என்பதை அறிந்த குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நம்பிக்கையோடு கதறினான். அந்த நிமிடத்திலே அவனுடைய கண்கள் பார்வை அடைந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே இருள் நிறைந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தாவீதின் குமாரனே என்று உங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருடைய சமூகத்தில் வைக்கிற தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் முடிவை காணப்போகிறீர்கள். ஆசீர்வாதமான முடிவு, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா, அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை, மேன்மையை நீர் நிச்சயமாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதித்து நீர் விடுவித்து அற்புதமாய் அதிசயமாய் நீர் நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் ஆசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.